டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு துணி காய வைக்கிற கிளிப் தாங்க எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பை நம்ம ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒரு சைடில் ஒட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வந்து கிச்சனில் சிங்க் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த கிளிப்பை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பாத்திரம் வாஷ் பண்ணும்பொழுது பேங்கிள்ஸ் வந்து கையில் போட்டிருப்போம். அந்த பேங்கிள்ஸை கழட்டி வச்சுட்டு தானே வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கழட்டி வச்சுட்டு வாஷ் பண்ணும்பொழுது இந்த கிளிப்பில் அழகாக ஹேங் பண்ணிக்கலாங்க. நம்ம கழட்டிட்டு இந்த பேங்கிளை எங்கே வைக்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருப்போம். அப்படி தேடாமல் இந்த மாதிரி பக்கத்துலேயே சிங்க் பக்கத்துலேயே ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக 2-3 பேங்கிள்ஸ் வந்து தாராளமாக இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாத்ரூம்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குளிக்கும்போது அந்த மாதிரி பேங்கிள்ஸோ செயினோ ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.